மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படி கலந்து கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்துவங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான சில முக்கியமான தினங்கள். சரி, எரடிகேஷன் ஆஃப் அந்த பிளாஸ்டிக், சரி, அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்ன முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அப்படியே 16வது இந்தியா மற்றும் ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு, சரி, எங்கே நடைபெற்றது, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அதில் என்னென்ன முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அதை லைட்டாக பார்க்க போகிறோம். அது அடுத்து ரகத் கோஷ் அல்லது ரகத் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வலைத்தளம் எதற்காக, என்ன பயன்பாடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4வது மற்றும் 5வது 6வது வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கம், தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், தேசிய சுகாதார இயக்கம், இந்த 3 இயக்கங்களும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு சமீபத்தில் வேளாண் துறையில், அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்தியா எந்தெந்த விஷயங்களில் சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சூப்பராக நோட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்ரிகல்ச்சரில் இந்தியாவோட முக்கியமான ரீசன் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? இறுதியாக நம்ம சூப்பர் 6 கேள்விகள் ரிவிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். மக்களை விட்டுறாதீங்க, ஒவ்வொரு நாளும் தேவையான விஷயங்களை அருமையாக கொடுத்துட்டு இருக்கிறோம், நல்ல முறையில் பயன்படுத்துங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான சில முக்கியமான தினங்கள். சரியா? 3 டேட்டு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஜூலை 3ஆம் தேதி சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம். சரியா? இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் நம்ம யூஸ் பண்ண சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குது. பூமி வேகமாக வெப்பமடைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்த வேண்டாம் அந்த கவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதியில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினமாக கடைபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. தமிழ்நாட்டில் மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஒரு மஞ்சள் கலரில் பை கொடுப்பாங்கல்ல, ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி ஏதாவது நடந்தது அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு அந்த ஏடிஎம் மாதிரி இருக்கும், இந்த 10 ரூபா காயின் உள்ள போட்டால் ஒரு மஞ்சப்பை வரும். அந்த மஞ்சப்பை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை நீங்கள் போனஸ் கேள்வியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்து ஜூலை 1, 2022 என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்திய அரசு, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்த நாள் நடைமுறைக்கு வந்தது. இந்த பேனான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஓகேவா, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு மத்திய அரசின் தடை நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2022. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜனவரி 1, 2019 நம்முடைய தமிழ்நாடு அரசு, சரியா, அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு அரசின் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 1, 2019. சரியா? மறக்காதீங்க, அந்த 3 டேட்டுமே ரொம்ப முக்கியமானது. அப்படியே அந்த மஞ்சப்பை, மீண்டும் மஞ்சப்பை, அதெல்லாம் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பாருங்க, 16வது இந்தியா மற்றும் ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு. இதுக்கு முந்தின வருஷம், அதாவது போன 2025ஆம் ஆண்டில் 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோவில் நடைபெற்றது. இப்போ இங்கே நம்மளுடைய டெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அடுத்து நரேந்திர மோடி அவர்களின் தங்கச்சி ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி. அதாவது இந்த பேட்டியில் பேசும்போது என்னுடைய தங்கச்சி மாதிரி ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சானே தகாய்ச்சி அவர்கள் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? சூப்பரான பாயிண்ட், விட்டுறாதீங்க. சரி, அடுத்து இந்த மாநாட்டின் போது பாதுகாப்புத்துறை, செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 16 முக்கிய முடிவுகள் மற்றும் 129க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது. சரிங்களா? அதில் எது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் லைட்டாக பார்த்துட்டு போகும் பாருங்கள். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் 1000 புதிய உயிரி எரிவாயு, பயோகேஸ் மற்றும் கரிம உர ஆலைகள் அமைக்கப்பட உள்ளது ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் மூலமாக. இந்த திட்டம் யாருக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி பாருங்க, கொடுக்குன்னு சொல்லி பாருங்கன்னா, கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். ஏன்னா அது வந்து விவசாயிகள், ஓகேவா, இந்த மாடுகள்லாம் வளர்ப்பாங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலம் இந்த பண்ணை கழிவுகள் மற்றும் சாணம் மூலம் சுத்தமான எரிசக்தியை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டது. இந்த கோபார்தான் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்து இது சம்மந்தப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? 2030ஆம் ஆண்டிற்குள் இந்த ஆலைகள், இந்த 1000 அந்த ஆலைகளும் 2030ஆம் ஆண்டிற்குள் முழுமையாக அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர பாருங்கள், இந்தியாவோட பாதுகாப்புத்துறைக்கு இந்திய கடற்படைக்காக யூனிகான் ரேடியோ ஆண்டனாவை மேம்படுத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. சரி, நிறைய ஒப்பந்தங்கள், ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த 2 தான், அந்த பயோகேஸ் அண்ட் யூனிகான் 2ஐயும் பார்த்துப்போம். சரியா?
அடுத்தபடியாக ஒரு வலைதளம், ஒரு போர்ட்டல் பாருங்கள், ரத்கோஷ் அல்லது ரகத் கோஷ். மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 7, 2016 அன்று இந்த வலைத்தளம் தொடங்கப்பட்டது. யாரால் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் சார், அந்த சிடாக். இதை பற்றி நான் போனஸ் கேள்விலாம் கேட்டேன், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம வீடியோ பற்றி பாருங்கள், இந்த சிடாக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். அந்த ரத்கோஷ் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரத்கோஷ் என்பது இந்திய அரசின் தேசிய சுகாதார இயக்கத்தின் சரி நேஷனல் ஹெல்த் மிஷன் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் இரத்த வங்கி மேலாண்மை அமைப்பாகும். சரியா? டிஜிட்டல் இரத்த வங்கி மேலாண்மை அமைப்பாகும். சரியா? இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் இரத்த வங்கிகளை, பிளட் பேங்கை ஒருங்கிணைத்து பாதுகாப்பான மற்றும் தடையற்ற இரத்த விநியோகத்தை உறுதி செய்கிறது. யாரெல்லாம் பிளட் பேங்க் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. சரியா? அப்படி வரும்போது யாருக்காச்சும் அவசரத்துக்கு பிளட்டு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கரெக்டாக யார்கிட்ட எவ்வளோ இருக்குது, எத்தனை யூனிட் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும். சரியா? அதனால் தடையற்ற இந்த இரத்த விநியோகம் அப்படியே நமக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் இந்த ரகத் கோஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா? ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்கும் அவசியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த இரத்த வங்கிகளில் எவ்வளவு இரத்தம் மற்றும் அதன் வகைகள் கையிருப்பில் உள்ளன என்பதை இந்த ரகத் கோஷ் இணையதளத்தில் எளிதாக அறிய முடியும். சரியா? இது தவிர அரிய இரத்த வகை கொண்டவர்களை கண்டறியவும், மருத்துவ அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் உதவும் அரிய நன்கொடையாளர் பதிவேடு ரேர் டொனர் ரிஜிஸ்ட்ரி இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்துக்கோங்க. இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? எந்த இரத்தம் அனைத்து வகையான இரத்த வகைகளையும் ஏற்றுக்கொள்ளும்? சரியா? அதே மாதிரி எந்த இரத்த வகையானது, எந்த பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா யாருக்குனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை என்ன பண்ணலாம், பிளட்டை வந்து டொனேட் பண்ண முடியும். இதற்கான பதிலாக கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் பாருங்கள். இந்தியாவில் தேசிய சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது ஏப்ரல் 12, 2005. சரியா? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அதாவது ஷார்ட்டாக NRHன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 12, 2005 தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் 2013ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. 2013 அப்படின்னா நிறைய அவங்களுக்கு தெரியும். சரியா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், மனித கழிவுகளை மனிதனின் கைகளால் அள்ளுவதை தடுக்கும் சட்டம், சரி போஷ் ஆக்ட், POSH சட்டம். சரி, எல்லாமே 2013. அந்த 2013 தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் சரியா தொடங்கப்பட்டது முறைப்படி May 1, 2013. மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்து போலாமா? வேளாண் துறையில் இந்தியாவின் சாதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்திருக்கோம். சரியா? அதாவது கடந்த ஆண்டில் 2025 நிதி ஆண்டில் வேளாண் துறையில் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துறைகள் வாரியான பங்களிப்பு பாருங்கள். மொத்த மதிப்பு சேர்க்கையில் வேளாண் துறை சரி இந்த கிராஸ் வேல்யூ ஆடன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொத்த மதிப்பு சேர்க்கையில் எல்லா துறைகளையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வேளாண் துறையின் பங்களிப்பு 20%. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக கிட்டத்தட்ட ஒரு 15+ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஓகேவா? இப்போ அது 20% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மொத்த மதிப்பு சேர்க்கையில் கிராஸ் வேல்யூ ஆடடில். ஓகேவா? அதே மாதிரி மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 46% சரிங்களா மக்கள் தொகை வேளாண் துறையை நம்பியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 46%, அங்கே 20, இங்கே 46. ஓகேவா? அதே மாதிரி மொத்த ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் உணவு தானிய உற்பத்தி 2024-25 நிதியாண்டில் 357.73 மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்குது. சரியா? அதே மாதிரி அது உணவு தானியம் ஃபுட் கிரைன் இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை உற்பத்தியில் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா 362.08 மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள். வேளாண் துறையின் அந்த ஏற்றுமதியின் மதிப்பு அமெரிக்கா டாலரில் பார்க்கும்போது 51.1 பில்லியன் டாலராக 2025ஆம் ஆண்டில் அதிகரித்துள்ளது. இதுவும் மகத்தான சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி பங்கு இதில் 20.4%. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஞாபகம் வச்சு. சரியா? பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி பங்கு தான் அதிக அளவு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 20.4% இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மொத்த வேளாண் அந்த சாகுபடி நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த லேண்ட் ஏரியா எவ்வளோ, எத்தனை ஏக்கர், எத்தனை ஹெக்டேரில் விவசாயம் செய்யப்படுகிறது, அதில் டாப்பில் இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது அமெரிக்காவிற்கு அடுத்து உலகில் 2வது மிகப்பெரிய சாகுபடி நிலப்பரப்பை கொண்ட நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது. ஓகேவா? அதே மாதிரி எந்தெந்த பருப்பு வகைகள் உணவு தானியங்களில் இந்தியா டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கம்மா. பருப்பு வகைகள் சிறுதானியங்கள், காய்ந்த வெங்காயம், தேங்காய், நறுமண பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் ப்ரொடக்ஷனில் இந்தியா உலகளவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. சார் முதல் இடத்துல இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? குறிப்பாக காய்ந்த வெங்காய உற்பத்தியில்
இந்தியா 25% பங்களிப்பை வழங்குகிறது. உலகத்தில் இருக்கிற இந்த காய்ந்த வெங்காயத்தில் ஆனியனில் இந்தியாவோட ஷேர் மட்டும் 25%. அடுத்த பயன் பாருங்க, அது எல்லாமே ஃபஸ்ட்டு சரியா, மேலே பார்த்து எல்லாமே முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அரிசி, கோதுமை, பழங்கள், காய்கறிகள், கரும்பு, பருத்தி, தேயிலை ஆகியவற்றின் உற்பத்தியில் வேர்ல்டு லெவலில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, சூப்பரான சாதனை செய்தி, விட்டுறாதீங்க மக்களே. சரியா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார்? செகண்ட் கொஸ்டின், தேசிய ஊரக சுகாதார இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், தேசிய சுகாதார இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? சின்ன சின்ன வார்த்தை, கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின், தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? சாலிடாக இருந்து ஒரு கொஸ்டின் அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் துறைகள் வாரியான மொத்த மதிப்பு கூட்டலில் வேளாண் துறை எத்தனை சதவீத பங்கினை கொண்டுள்ளது? சிக்ஸ்த் கொஸ்டின், 6வது கேள்வி, வேளாண் துறையில் அதிகப்படியான சாகுபடி பரப்பை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? இதற்கான பதில்களை நல்ல முறையில் வீடியோ பார்த்துட்டு சூப்பராக தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.